ஸோ யோகா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லோரும் வந்து நினைக்கிறோம், எப்படி யோகா பண்ணணும், பாபாவை நினைவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாபாவை நினைவு பண்ணுறது அப்படிங்கிறது சிவபாபாவை நினச்சிட்டே இருக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் வந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. பாபாவை நினைக்கிறது அப்படிங்கிறது வேறு. மனசால் எல்லா பாபா குழந்தைங்களும் பாபாவை நினச்சிட்டே தான் இருப்போம். ஆனால் வந்து லாவாக நினைக்கணும். பாபா சொல்லியிருக்காரு, லவ் இருந்தால் மட்டும் போதாது, லாஃபுல்லாகவும் இருக்கணும். அப்படின்னா என்ன? ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும். அப்போ வந்து ஒரு ஆத்மா அப்படின்னு நம்ம உணரும் பொழுது 3 விஷயங்கள் நடக்குது. நமக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு பாடத்துலேயே நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கோம். ஃபஸ்ட்டு பாடம் என்ன? உங்களை ஆத்மா நீங்கள் உணரணும். அப்போ ஆத்மாங்கிற அந்த உணர்தல் இருக்கும் பொழுது 3 விஷயம் நடக்குது. மனசு, புத்தி, சமஸ்காரம். புத்தி வந்து விஸ்வலைசேஷன் பண்ணுது. நம்ம யோகா பண்ணும்போது அதை கற்பனையாக உருவாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கேன். மனசு வந்து அதுக்கு ரிலேட்டடான எண்ணங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். சமஸ்காரம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோமோ அது பதியம். ஸோ 21 நாள் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும் பொழுது அது நல்லதோ கெட்டதோ அது நம்மள அறியாமல் சப்கான்ஷியஸில் பதியுது. ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் மாற்றம் செய்யும் பொழுது 21 நாள் ரொம்ப டஃப்பாக இருக்கும். 22வது நாள் உங்களுக்கே அந்த பழக்கம் ஒரு 5% பிடிக்காமல் போயிடும். இன்னொரு 6 மாதம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வெறுத்தேருவீங்க. அப்போ ஒரு கெட்ட விஷயத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா கூட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிறதுக்கு அதுக்கு பேர் தான் சுபாவம். ஸோ புத்தி அப்படிங்கிறது அலை பாயக்கூடாது. புத்தி அப்படிங்கிறது டிவி மாதிரி, ஸ்க்ரீன் மாதிரி. நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணுறது புத்தி தான். ஸோ மனசை அதுக்கு ரிகார்டிங்கான எண்ணங்களை மட்டும்தான் உருவாக்கணும். ஆனால் இப்போ நம்ம யோகா பண்ணும்பொழுது எப்படி இருக்குது? அப்போ ஃபஸ்ட்டு உங்களை ஆத்மான்னு நல்லா உணரணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் உட்கார முடியல, பாபாவோட சென்டருக்கு போக முடியல, முரளி அந்தளவுக்கு படிக்க முடியல, ஆனால் எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும், டைம் நிறையா இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு எல்லாமே ஞானம் தெரியுது, ஆனால் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாயா விட மாட்டேங்குது, போர் அடிக்குது, ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குது, யோகா அதிகமாக பண்ணும் பொழுது நிறைய மாயா வருது, மாயாவோட வழி ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது எவன்டா முயற்சி பண்ணிக்கிட்டு, ஆனால் பிடிக்கும், அவ்வளோதான். இது மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாபா குழந்தைங்க இந்த மாதிரி தான் 85% இருக்காங்க. அதில் 25% தான் அப்ளை பண்ணுறவங்களே இருக்காங்க. அப்போ மீதி பேர்லாம் ஏதோ பக்தி மார்க்கம் மாதிரி. உண்மையும் அதுதான். நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. மேபி நான் கூட இருக்கலாம், அதில் நீங்கள் கூட இருக்கலாம். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எந்த பர்சன்டேஜில் இருக்கோன்னு. யாராக வேணால் இருக்கலாம். பேருக்கு தான் பிகேவாக இருக்கும், ஆனால் பர்ஃபெக்டான பிகேவானா கிடையாது இல்லையா? பாபா போக் எப்படி சமைச்சு சாப்பிட சொல்லாமல் எப்படி சாப்பிட்றோம்? பாபா நினைவுலேருந்து சாப்பிட்றோமா? எவ்வளோ ஸ்ரீமத் இருக்குது. இதெல்லாம் பிடிச்சு செய்யணும். சும்மா வலுக்கட்டாயம் பண்ணி செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பிடிச்சு தான் செய்யணும். பாபா வந்து சொல்லிட்டாரே என்னடா அப்படின்னு செஞ்சால் அது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இப்போ இந்த ஃபயர் யோகா கூட நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நமக்கு பிடிச்ச இந்த விகாரத்தை விடணும். எனக்கு ஒரு விகாரம், நான் விகாரத்துக்கு அடிமையாக இருக்கேன்னா எந்த விகாரமாக இருந்தாலும் சரி, அது கோபம், காமம், ஃபோனு, மனிதருங்க மேலே ஈர்ப்பு, மோகம், காமம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நானாக பிடிச்சி போய் விடணும். அதுக்குன்னு அது பிடிக்க வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம யோகா பண்ணோம். அதுக்கு பேர் தான் ஃபயர் யோகா. என்னோடய பலவீனங்கள் அந்த நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆகுது, அதுக்கு பேர் தான் ஃபயர் யோகா. ஸோ பாபாவோட சக்தி எனக்குள்ளே வருது, என்னோடய பலவீனங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அப்போ யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்மாங்கிற அந்த பயிற்சி எடுக்கணும். இது வந்து ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை பரதநாட்டியம் இல்லை மியூசிக் கிளாஸோ இல்லை நீங்கள் ஸ்கூலில் போய் படிச்சிருப்போம், அது மட்டும்தான் எல்லாருமே உருப்படியாக பண்ணியிருப்போம் இல்லையா? ஏன்னா அது வலுக்கட்டாயமாக நம்மளை அம்மா அப்பா படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எல்லாமே வந்து ஒரு பயிற்சிகள் இல்லையா? இப்போ பரதநாட்டியம் டான்ஸர்னால் ஒரே நாளில் பரதநாட்டிய டான்ஸ் ஆட முடியுமா? அந்த மாதிரி யோகா அப்படிங்கிறது எக்ஸசைஸ் ஆஃப் மைண்ட். அது நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே நாளில் பண்ணிவிட்டு இல்லை 10 நாளில் பண்ணிவிட்டு எனக்கு யோகாவே வரல, நான் பாபா இனிமேல் நினைக்க மாட்டேன், சும்மா நான் பேருக்கு பாபா குழந்தையாக இருப்பேன், தாரணிக்கான முக்கிய சாரம் வரதானம் ஸ்லோகன் மட்டும் படிச்சுட்டு அவன் முடிச்சுக்கிறது. படிக்கணும், முரளி படிக்கணும், ஆழமாக சிந்தனைக்கு போகணும். முரளியே பாபா படிக்க சொல்கிறாரு. அதை படிக்கும் பொழுது தான் மனசில் வரக்கூடிய வீணான எண்ணங்கள் அழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். சும்மா முரளி கேட்டால் 50%, முரளி படித்தாதான் 100க்கு 100% மார்க் வாங்க முடியும். அப்போது தாரணை பண்ணணும். அது தாரணை எப்போ வரும்? மனசில் எழக்கூடிய அந்த எண்ணங்களை பொறுத்து தான் தாரணை பண்ண முடியும். அப்போ முரளி நம்ம படிக்கணும். படிக்கும் பொழுது தான் மனசில் வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களை நம்மளால் அழிக்க முடியும்.
மாயை எங்கேருந்து வருது? மனசுலேருந்து வருது. ஸோ அப்போ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே சாதனம் முரளி. வெறும் யோகா மட்டும் இருந்தால் பத்தாது. ஸோ ஞானம், யோகம் 2ம் தேவை இல்லையா? தீபத்தில் எண்ணெய் நெய் இருக்கணும். அதுதான் ஞான முரளி. நெருப்பு அப்போ தான் எரியும். அப்போ தான் யோகா வரும். எண்ணங்கள் இல்லாமல் யோகா வராது. ஸோ எண்ணங்களை வந்து நான் ஜெயிக்கணும், எண்ணங்கள் என் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முரளியை எழுதி பார்க்கணும், முரளியை படித்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பாபா சொல்லியிருக்காரு. கீதா பாடசாலையோ பாபா சென்றோ நம்ம போகணும். பிராமண பரிவாரத்தோடு சேர்ந்து யோகா பண்ணும்போது முரளி கேட்கும்போது ஒரு படிமானம் வரும். ஸோ அதாவது ஸ்கூலில் போய் தானே குழந்தைங்க படிக்கிறாங்க. வீட்டிலேருந்து யார் படிக்கிறா? ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஒர்க் ஃப்ரம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க இல்லையா வாழ்க்கையில். ஸோ அப்போது அதுக்கே புரியலாம், அதுவே போக முடியலன்னா அப்போ அந்தளவுக்கு பாவ சுமை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்னும் நல்லா யோகா பண்ணணும். இதெல்லாம் பிடிச்சி போய் பண்ணணும், ஒரு ஆர்வத்தோடு பண்ணணும். எக்ஸசைஸ் இல்லையா? அப்போது வந்து ஆக்டர்ஸ், சினிமா ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பண்ணுறாங்க இல்லையா? அடயோகம் பண்ணுறவங்க இல்லையா? ஜிம்மு. ஸோ அப்புறம் வேறு என்ன, மியூசிக் கிளாஸ். எடுத்தோடனையும் வந்து இப்போ உன்னிகிருஷ்ணன் சாங் நம்ம கேட்குறோம். உன்னிகிருஷ்ணன் பாடகை எடுத்தோடனையும் அழகாக பாடினாங்க, இல்லை ஹரிஹரன், ஏஆர் எல்லாம் எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டெய்லியும் பண்ணுறாங்க, கம்போஸ் பண்ணுறாங்க மியூசிக். அதே மாதிரி தான் உட்காரோம், யோகா பண்ணுறோம், யோகா வரல போப்பா அப்படின்னு இல்லை. யோகா பண்ணிகிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆத்மான்னு உணரணும், எழுதி. இதில் இன்ட்ரெஸ்ட் வேணும்ப்பா. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வரும்? 63 ஜென்மமாக அதிகமாக பக்தி பண்ணி பாபாவே தவமாக நினச்ச அந்த ஆத்மாக்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். பிரம்ம பாபாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ சங்கர் பார்ட்டியில் போனவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆத்மாக்களும் ட்ராமாவில் இருக்காங்க இல்லையா? அப்போது இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும். ட்ராமாவில் இருக்குது, நான் பண்ணுறேன்னு கிடையாது. ட்ராமாவில் நான் தான் முதல் மணி மாலையாக இருந்தால் அப்போ நான் இந்த பயிற்சியை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் பண்ணுவேன். தண்ணி குடிக்கணும், ட்ராமாவில் இருக்குது, நான் உட்காந்துட்டே இருந்தால் தண்ணி வருமா? நான் போய் எடுத்து குடிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும்போது தான் ஜாலியாக இருக்கும். லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்ளை பண்ணி பாருங்கள். பாபா கூட பேசுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. பாபாட்ட பேசுங்க. பாபா எனக்கு ஏதாவது மேஜிக் பண்ணுங்கள். சரி பாபா சொல்லிட்டாரு, நான் காட்சி காமிக்க மாட்டேன், ட்ரான்ஸில் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அதுக்கு அட்லாஸ்ட் வரும். உலக அழிவப்போலாம் வராது. உங்களுக்கு கடைசி நேரம் எப்போவோ அந்த டைமில் ட்ரான்ஸில் கூட்டிகிட்டு போவார், காட்சி பாபா காமிப்பார். நீங்கள் ஒரு வேளை நல்லா முயற்சி பண்ணால் கடைசி ஸ்டேஜ் நீங்கள் திரேதாயுகெல்லாம் போயிட்டிங்கன்னா எல்லாருமே காட்சி பார்த்துட்டே இருப்பீங்க, ட்ரான்ஸில் போவீங்க. அதனால தான் கர்மாதீத் ஸ்டேஜ் யார் வந்து நியரஸ்ட்டு போகிறாங்களோ, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நியராக போகிறவங்களுக்கு சிட்டியோட சத்தம் எதுவுமே கேட்காது இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய சத்தம்லாம் வந்து கேட்கவே கேட்காது. அந்த மாதிரி கர்மாதீத் ஸ்டேஜ் போகும்போது ஆத்மா வந்து துவாபர யுகத்துலேருந்து திரேதாயுகம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரான்ஸில் போவீங்க, அடிக்கடி உடம்பை விட்டு போவீங்க, அடிக்கடி காட்சி பார்க்க ஆரம்பிப்பீங்க, மனசு அழகாக படும். உங்களுக்கு அதிக அதீந்திரிய சுகத்தை இருப்பீங்க, ஆன்மீக போதையில் இருப்பீங்க, நாராயணன் அப்படிங்கிற அந்த நஷாவில் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து 108 போகிற குழந்தைங்களுக்கு முன்னாடியே பாபா வந்து மேஜிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மேஜிக்லாம் நடக்கும். பிரஜையில் போகிறவங்களுக்குலாம் இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ட்ரான்ஸ்லேயும் போக மாட்டாங்க, காட்சியும் பார்க்க மாட்டாங்க, உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஐயையோ பதவி குறைஞ்சது இல்லாமல் கல்பமாக திரும்ப திரும்ப நடக்கணும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு இதில் பிரஜையாக போனால் பரவாயில்ல, இது மில்லியன் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 108 போகிறவங்களுக்கு தான் திரேதாயுகம் போகும்போது என்ன ஆகிடும்? அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதே பிரம்ம பாபா அம்மாலாம் அப்படி தானே இருந்தாங்க. ஏன் அப்படி இருந்தாங்கன்னா பாபா ட்ரான்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவார். அதெல்லாம் வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதுதான் உண்மை. எனக்கே இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். யோகா பண்ணும்போதே எனக்கே இந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு எனக்கே அப்போ தான் பாபா டச் பண்ணார். நிஜமாக அது உண்மை. பாபா வந்து அதிகமாக ட்ரான்ஸில் கூட்டிகிட்டு போவார். ட்ரான்ஸ்னால் அதாவது நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிவிட்டு, இப்போ கிடையாது, நல்லா திரேதாயுகம் ஆத்மா போயிடுச்சுன்னா அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியில் தான் இருப்பீங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியும். அது தாதி பிரகாஷ்மணி அந்த மாதிரி தான் இருந்தாங்க. தெரில, அவங்க கோமாவான்னு தெரில, பட் அப்படி தானே இருந்தாங்க. தாதி ஜானகியும் 10-15 நாள் பெட்டில் படுத்து படிக்காத தான் இருந்தாங்க. கரெக்ட். என்னடா படுத்து அப்படி கிடையாது. அவங்க அங்கே ட்ரான்ஸோ இல்லை காட்சி பார்த்துட்ருப்பாங்க. தாதி குல்சானுமே அப்படி தான். அவங்களுக்கு பிரெயினே ஒர்க் ஆகாமல் போச்சுல கடைசி கொஞ்ச நாள். ரொம்ப இதெல்லாம் அப்படியே ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஒரு பிரம்மபாமா அப்படி தான். அவர் ரொம்ப நாளாக யார்ட்டையும் பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அதாவது நான் எங்கே இருக்கேன்னு அவங்களுக்கே தெரியாது. நான் உண்மையிலே காட்சி பார்த்துட்ருக்கேன்னா அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்கும். பாபா அந்த மாதிரி மேஜிக் பண்ணுவார், ஜாலியாக இருக்கும், எப்படி செம்மையாக இருக்கும்ல, டைம் போகிறதே தெரியாது. அதனால தான் கர்மாதீத் ஸ்டேஜ் கிட்ட போக போக ஆத்மா என்ன பண்ணிடும்? அதிகமாக சாப்பிட மாட்டோம்,
மரணத்தை முத்தமிட அப்படின்னு ஒரு டைலாக். அல்லாஹ் உன் பக்கத்தில் வந்தால் மரணம் என்னமோ சொல்லுவாங்க. மரணம் வந்து நம்மளை முத்தமிடும் அப்படின்வாங்க. அது ஒரு டைலாக் செம்மையாக இருக்குது. அது கருமாத்தீத் ஸ்டேஜை தான் அப்படி சொல்கிறாங்க அவங்க. அதனால் எக்ஸப்ஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 108 வரவங்களுக்கு தான். 16 வரவங்களுக்கு கூட இது கிடையாது. ஸோ அநேகமாக பிரஜையா வரவங்களுக்குலாம் அதுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. என்னென்ன மேஜிக் பண்ண முடியுமோ பாபா பண்ணுவார். அதெல்லாம் வந்து வாயால் சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து அனுபவம் செய்யணும். நம்ம அனுபவம் செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். பாபாவை வந்து விரும்புகிறவங்க பக்தி மார்க்கத்துலேயும் தான் இருக்காங்க. சங்கர் பார்ட்டியில் இருக்கவங்க கூட தான் சிவனை லவ் பண்ணுறாங்க. பாபா குழந்தைங்க கூட தான் பாபாவை லவ் பண்ணுறாங்க. ஏன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் தான் பாபாவை லவ் பண்ணுறாங்க. இங்கே லவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, ஒபே பண்ணணும். நான் வந்து சிவனை ஃபாலோ பண்ணுறேன், நான் சிவனை லவ் பண்ணுறேன், கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க பாபா குழந்தைங்களே. வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, நான் தான் ஏதோ நாராயணன் மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படி பேசுகிற பேச்சு அப்படி இருக்கும். ஆனால் ஒபே பண்ண மாட்டாங்க. யோகா பண்ண மாட்டாங்க, முரளி படிக்க மாட்டாங்க, சென்டருக்கு போக மாட்டாங்க. 0% ஆஃப் தாரணை இருக்கும். ஆனால் பேசுகிறது பார்த்தா நாராயணன் மாதிரி இருக்கும். பக்தியில் இருக்க குழந்தைங்களும் அப்படி தான். ஏதோ அவங்க தான் சிவனோட பார்வதி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறதுலாம் இங்கே முக்கியம் கிடையாது. உண்மையிலே யாரும் ஒபே பண்ணுறாங்க அது கொஞ்சம் பேர் தான். அப்போது இத்தனை பேர் சிவனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஆனால் சிவனோட வழியை ஃபாலோ பண்ணுறவங்கள சிவன் லவ் பண்ணுவார். செம்ம ட்ராமா ட்விஸ்ட் அங்கே தான் இருக்கு இல்லையா? என்னை ஒரு பொண்ணு, கோடிக்கணக்கான பொண்ணுங்க என்னை லவ் பண்ணுறாங்க ஒரு பையனை. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அங்கே ஒரு பொண்ணு வந்து சிவனை லவ் பண்ணும், அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணால், ஆனால் அந்த கடமையை அது ஃபாலோ பண்ணும். அந்த பொண்ணை தான் இந்த பையன். அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ போதை இருக்கும். எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாடி. அந்த போதை எப்போ வரும்? நான் உண்மையிலே நாராயணன் ஆத்மாவாக இருந்தால் அந்த போதை வரும். நம்மளோட நடவடிக்கைகள் நாராயணன் மாதிரி இருந்தால் அந்த போதை வரும், இல்லைன்னா அந்த போதை வராது. பாபாட்ட சொல்லணும், பாபா உனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், இதை நான் பண்ணுறேன். ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வைஃப் செஞ்சு தருவாங்க. இந்த சிவனை எப்படிப்பா ஐஸ் வைக்கிறது? ஏன் எப்படி நாம் வந்து பூ கட்டிட்டு போனால் அவர் ஐஸ் வைக்க முடியுமா? அப்படி தான் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் சத்தியமாக சொல்லலைப்பா. ஒயிட் ட்ரெஸ் போடுறது, பேட்ச் குத்துறது, அப்படி வந்து பண்ண பாபாக்கு ஐஸ் வைக்கலாமா? பாபாக்கு எப்படி ஐஸ் வைக்கணும்னா, விகாரத்தை தானம் பண்ணுறது, சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அமிர்த வேலை யோகா பண்ணுறது, முரளி படிக்கிறது, ஆத்மா அதிகமாக பயிற்சி எடுக்கிறது, டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, லௌகீக ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே லௌகீக ஒர்க் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு யோகாவே வராது. இதை நான் ரொம்ப வந்து ஃபாலோங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கும். ஒர்க்கோ இல்லை வீட்டு வேலை ஏதோ ஒன்று. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாபா ஒரு கடமை கொடுத்துருப்பார்ல. நீங்கள் அந்த கடமையை முடிக்கலைன்னா உங்களுக்கு யோகாவே வராது. ஸோ லௌகீக ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும், அலௌகீக ஒர்க்கையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா யோகா வரும். ஸோ நம்மளோட விகாரங்களை நம்ம தானம் பண்ணும் பொழுது தான் பாபாவுக்கு ஐஸ் வைக்க முடியும். ஸோ இப்படி தான் சிவபாபாவை நம்ம பின்னாடி அலைய வைக்க முடியும் ஒழிஞ்சு நம்ம ஸ்தூலமான விஷயங்கள் பாபாவை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ பாபாவை அட்ராக்ட் பண்ணணுன்னா பாபா முரளியில் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இந்த ஃபயர் யோகா அப்படிங்கிறது என்ன? நம்மளோட பலவீனத்தை நம்ம எரித்து நம்ம அந்த பலவீனத்தை நமக்கே பிடிக்காமல் போகணும். பாபா அந்த ஸ்வீட் சாப்பிட வேணான்னு சொல்கிறாரு. அதில் ஃபுல்லாக மாயோட விஷம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்வீட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த யோகா பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்வீட்டை நானே இருப்பேன். அப்போது விகாரத்தை நம்மளாக மனசிறஞ்சி வெறுக்கணும், பாபாட்ட கொடுக்கணும். ஓகேப்பா. ஸோ சாந்தி, நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த ஞானம் பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்க.